28ஆம் தேதி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிஜிஎம்எல் பிரச்சனைக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணிடு. அந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு அந்த கூட்டம் ஏற்பாடு பண்றதுக்காக முழு மூச்சா இருந்தவர் நம்முடைய மதிப்புடைய தலைவர் திரு KR அவர்கள் தான். ஏன்னு கேட்டா நாங்க காலம் கடந்து தான் அவர் போய் பார்த்தோம். உண்மையிலேயே நான் அவர் தெரியும், நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கும் மற்றதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. கிடைச்சுதான் நான் அன்னைக்கு அவரோட இருந்திருப்பேன். இருக்கிற உண்மை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தா பழைய தலைவரோட இருந்து இன்னைக்கு விஷயம் தெரிஞ்சக்கூடிய ஒரே தலைவர் இன்னைக்கு அவர் தான். ஏன்னா மற்றவங்க கிட்ட எல்லாம் அவ்வளவு சாதாரண இன்னைக்கு போகும்போது அவர் எளிமையா நம்ம கிட்ட ஒரு அன்பா பிரச்சனை பொறுமையா கேட்டு இன்னைக்கு கட்டாயமா நாங்க முடிச்சு கொடுக்குறோம். நாங்க போய் கேட்டோம், அணுகும் போது அவர் கட்டாயமா சொல்றாரு. அந்த வகையில பார்த்தா நாம் எதிர்பார்க்காத வகையில இன்னைக்கு அவரு வேலை செய்கிறார். ஏன்னா இன்னைக்கு MP வரான்னு அவ்வளவு சாதாரண இல்லை, யாரோ முயற்சி பண்ணி வரல. ஆனா இதனுடைய வெற்றி ஏன்னு கேட்டா உண்மை தொழிலாளி சார்பாக ஒரு நன்றியை சொல்றோம். ஏன்னா அவர் வர்றதே இன்னைக்கு தொழிலாளிக்கு ஒரு நம்பிக்கை. வெற்றி MP வராருன்னு சொன்னா உண்மையில எல்லாரும் இன்னைக்கு ஊரை எதிர்பார்க்கணும். அதே நேரத்துல அன்னைக்கு மெம்பரான கூட இவர் தான் நம்ம மதிப்புக்குரிய மாண்பு குமாரசாமி அவர்களிடத்துல மனு கொடுக்க வச்சாரு. அது தொடர்ச்சியா தான் இன்னைக்கு அவர் வேலை செய்துன்னு வர்றாரு. கட்டாயமா இன்னைக்கு தொழிலாளிகள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க MP போறாருன்னு. ஏன்னா ஒரு சில பேர் சொன்னாங்க அது எப்படி வந்துடுவாங்க, எப்படி வரமாட்டாங்க அப்படின்னு. அதுக்காக முயற்சி எடுத்து இன்னைக்கு அவர் பண்ணிக்கிறாருன்னா உண்மையிலேயே அது தொழிலாளிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறோம். கட்டாயம். ஏன்னா ஒரு பக்கம் கோர்ட்ல நமக்கு தீர்ப்பு, அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தினா இன்னைக்கு யார் அரசாங்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு பற்றி நம்ம அணுகணும். நீ கோர்ட்டுன்னு போயின்னு நம்ம யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு போயினே இருக்காது. அதனால வேண்டி அது இன்னைக்கு முடிச்சு கொடுக்குற அந்த பொறுப்பை இந்த மதிப்புடைய தலைவர் திரு KR அவர் எடுத்துக்கிறாரு. 25 ஆண்டு காலமா நம்ம ஒவ்வொரு சொசைட்டி பின்னாலையும் ஒவ்வொரு யூனியன் பின்னாலையும் நம்மளாம் திரிஞ்சு ஆடி பாடி எங்கெங்கயோ நமக்கு உதவி செய்வாங்கன்ட்டு நம்ம நம்பி எல்லாருக்கிட்டையும் நம்ம போனோம், எல்லாரையும் அணுகணும். நம்மளுக்கு எந்த பலனும் அளிக்கல. ஏன்னா இதை நான் ஆல்ரெடி நம்ம தலைவர் ராஜேந்திரன் இதை பற்றி அந்த வேலை துவக்கத்திலேயே நான் யூடியூப்ல நான் சொல்லியிருக்கிறேன். இந்த விஷயத்த அவர் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தொழிலாளிக்கு தங்க சுரங்கத்துல பணிபுரிகின்ற தொழிலாளிக்காக அவரே இறங்கிட்டாரு. இதுக்கு காரணம் என்ன அதை பத்தி நாங்க சொன்னோம். அது என்னன்னாக்கா பல மத்தியில ஒரு சில கிச்சுன்னு ஏதோ பேசுறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் யாரு அவன் யாருங்கெல்லாம் யாரும் கிடையாது. எல்லாம் நாங்கெல்லாம் தொழிலாளி எல்லாம் சேர்ந்து, அதாவது அசோசியேஷன் விஜயராகவன் நானு எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட போய் அணுகி அவர்கிட்ட கேட்டதின் பேர்ல அவர்கிட்ட யாரும் போல இது வரலையும். ஒரு தலைவனா இருந்தா கூட அந்த தலைவர்கிட்ட ஒரு வேலை போனா தானே அவரும் எடுத்து செய்வாரு. நம்ம தொழிலாளி யார் போயிருக்கிறோம் இது வரலையும். ஆனாலும் இதுக்கு முன்னதாகவே பெரும் தலைவர்களோட இருந்து அவர் போராடிக்கிறார், கருணா பண்ணிக்கிறார். இந்த தங்க சுரங்கத்துல பணிபுரிஞ்ச தொழிலாளிக்காக அப்பெல்லாம் அவர் நம்மளுக்காக அவரும் பண்ணியிருக்காரு போராட்டங்கள், பல போராட்டங்கள். அவருடைய பார்ட்டி மூலியமா என்னென்ன செய்யணுமோ அவரும் செஞ்சுக்கிறாரு. ராஜகோபால், சௌரிதாஸ், GS மணி, இவங்க இந்த மாதிரி தலைவருக்கு பின்னாலெல்லாம் அவரும் இருந்து அவரும் ஒரு தலைவரா பக்கம் வச்சு இவங்க பின்னால அவரும் பண்ணிக்கிறாரு. அவர் ஒன்றும் சும்மா இல்லை இந்த ஊர்ல. ஆனாலும் இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம போகாத ஒரு காரணத்தினால யாரோ என்ன பண்றாங்களே அப்படின்றதுக்காக அவர் சும்மா இருந்தாரு. இன்னைக்கு நம்ம தொழிலாளெல்லாம் ஒன்னா சேர்ந்து, ஆனா உண்மையா சொல்ற தொழிலாளெல்லாம் எங்களை கேட்டாங்க, ஏன்னா நீங்க பண்ணுகிற வேலை ஏன் அவரு விட்டு வச்சுக்கிறீங்க? JDSல அவர் தானே முக்கியமான ஆள். இங்க அவரோட பேசி இன்னைக்கு அண்ணன் குமரன் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அவர் போறது வருது. அந்த பட்சத்துல இன்னைக்கு கோலார் மாவட்டத்துல அவர் ஒரு தலைவரா இருக்கிறதுனால இன்னைக்கு MP அவர் பேசிதான் கேட்கணும் அப்படின்னு சொல்றது பேர்ல எல்லாம் எங்களை அணுகின பிறகு ஓகே, அதுல என்ன இருக்குது, நான் ஒரு காங்கிரஸ்காரன் நீ அதுக்கு தான் போலியா அப்படின்றதெல்லாம் என்ன கேட்டாங்க. இதுல காங்கிரஸோ JDSஓ BJP எல்லாம் கிடையாது. இது நாங்க தொழிலாளியுடைய அசோசியேஷனுடைய பிரதிநிதிகள் எங்களை தேர்ந்தெடுத்துறாங்க. எங்க தொழிலாளிகள் எல்லாரும் அங்கீகாரம் பண்ணி கொடுத்துறாங்க, ஃபாரம்ல சைன் போட்டு கொடுத்துறாங்க. எங்களுக்கு நாங்க யாரும் சும்மா வந்தில்ல. அந்த பேர்ல நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் நாங்க செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு தலைவர் போய் மீட் பண்ணதுனால அவருக்கு எங்களுக்கு 100% அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறார். இந்த வேலையை நான் எடுத்து முடிச்சு கொடுக்குறேன், நான் MP கிட்ட பேசுறேன், சம்பந்தப்பட்ட மந்திரி கிட்ட போலாம், குமாரன் கிட்ட பேசுறேன், அப்பாஜி கிட்ட நம்ம போலாம், நான் பேசுறேன்ட்டு அவர் உறுதிமொழி கொடுத்ததன் பேர்ல நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஏன் இந்த 28ஆம் தேதி மீட்டிங்னாக்கா பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னே நம்ம அவரை கூப்பிட்டு நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் நம்ம அவர்கிட்ட தலைவர் ராஜேந்திரன் அவர்கிட்ட சொல்லிட்டாருன்னா MP கிட்ட அவர்கிட்ட என்னென்ன குடும்பம் அவர்கிட்ட அவருக்கு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டாருன்னா அவர் அங்க பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு அவருக்கு தகுதியா இருந்தார்.
எல்லா பாயிண்ட்ஸ் அவர் கொடுப்பாரு. அவரு கூட படிச்சுக்கிறாரு கேராஜா, படிக்காதவர் இல்லை. எல்லாம் யாரையும் கேட்டு போய் டாட் போடணும்ட்டு இல்லை, அவரே டாட் போட்டு அவர் சொந்த இஷ்டமா அவரே கொடுப்பாரு. இன்னைக்கு தெரியாதவங்க எல்லாம் கன்னடா தெரியாதவங்க கூட கன்னடா பேசுவான். ஆயிக்கோ நோடனா மாடனா நடுறி நடுறின்றது அது யார் கத்து கொடுத்ததுனாக்கா கேஸ் பிடிப்ப கத்து கொடுத்தது. இதுதான் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்காருக்கு, மற்ற இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு பேராஜர் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து முன்னின்று எல்லாத்தையும் இன்னைக்கு செய்யறாருனாக்கா தொழிலாளிக்காக. இன்னைக்கு யாருக்கிட்டே நாங்க எந்த காசு போட்டாங்க எதுவும் எதிர்பார்க்கல, அவரும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன், நான் இந்த வேலையை செய்து தரேன் அப்படின்னு. இப்ப இவர் பேசினாரு மரியாதைக்குரிய விசி கணேசன் அவர்கள். இதுல இன்னும் அந்த குர்த்தை எல்லாம் இல்ல சலசலப்பான்னு ஒரு சலசலப்பும் இல்லை. நீ நாட்டை உறுதி சொல்றேன், உரிமையா சொல்றேன். என் தொழிலாளிக்காக நான் யார் காலில் உயர்த்து தயார் இருக்காங்க, என் தொழிலாளிக்காக யார் காலில் உயர்த்து தயார், எங்க தொழிலாளிக்கு நல்லது நடக்கணும், அதுதான் நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா நாங்க வந்து பிஜேபி அது இதனால நாங்க எதிர்பார்க்கல. அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து எதிர்பார்த்தவங்க எல்லாம் இவங்க அப்படிக்கிறாங்க இப்படிக்கிறாங்க நல்லா போறாங்க. அதை பத்தி ஐ டோன்ட் கேர். எங்க தொழிலாளி நம்ம கூட இருக்கிற வரையும் நம்ம தான், நம்ம என்ன சொல்றோமோ அதுதான். அதனால அதே நேரத்துல நம்ம எவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ நம்ம தலைவர் கே ராஜேந்திரனுக்கு அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வேலையெல்லாம் பாஸ்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கின்னு இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல கூட இன்னைக்கு ஒரு ஒரு பொறுப்பு இல்லை. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல என்னென்னவோ ஆயினுக்குது, இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயினுக்குது. இதுக்கு முன்னே இருந்த ஒரு நன்மந்திரி செல்வம் ஓஎஸ்டியா இருந்தாரு, நம்ம தொழிலாளிக்கு தேவைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து போனாரு. வீட்டினுடைய உரிமை பத்திரத்தை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து போனாரு. ஆனா இன்னைக்கு அது கூட இன்னைக்கு வெளியே வரல, ஒரு வேலையும் செய்யல, வெறும் திருடுங்க தான் எனக்கு மேனேஜ்மெண்ட்ல. இது கூட நான் தலைவர்கிட்ட நான் ஒப்பிடுறேன். ஏன்னா இப்ப எம்பி கிட்ட கூட சொல்லி அதெல்லாம், ஏன்னா நம்மளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆகாதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருட்டு தொழில் எல்லாம் போனாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்காது. அசெட் வேல்யூ அதுதான் தானே நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வேல்யூ வாங்க கவர்மெண்ட்ல. இதை வந்து இன்னைக்கு வந்திருக்கிற ஆபீசர்ஸ்க்கு நிறைய திருட்டு வேலை இருக்குது. வந்துக்கிற ஓஎஸ்சி கூட அவர் ஓமம் மாறிக்கிறார், பயப்படுறார், எந்த வேலையும் செய்யறதில்லை. இந்த பட்சத்துல இன்னைக்கு இருக்கிற எங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற குரூப் எல்லாம் போயிட்டு அது மாதிரி தான் அவங்க சமாளிச்சுக்கிறாங்க. நாங்க எல்லாம் அது மாதிரி எல்லாம் போறதுக்கு சான்ஸ் இல்லை. வீடு பண்ணோம், அதை பண்ணோம், எதை பண்ணணும், எங்களுக்கு அதான் தேவை. எங்களுடைய குறிக்கோள் தொழிலாளியுடைய வீடு, பொசிஷன் சர்டிஃபிகேட், அவங்களுடைய உரிமை பத்திரம், அடுத்தது எங்களுடைய செட்டில்மெண்ட், இதுதான் நாங்க கேட்கறோம். அந்த காலத்துல இருந்து நான் எத்தனையோ யூனியன் லீடர்களை பார்த்தேன். ஸ்பெண்ட் மை மணி ரொம்ப பாஸ்போர்ட் குத்துக்கிறேன், குத்து எங்களுக்கு இந்த வேலை நடத்துனுட்டு கோர்ட்டு முட்டை கூட எடுத்துன்னு போறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெட்டிஷன் போடாத கூட காசு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனா மிஸ்டர் சன்னமாலிக் சார் எங்ககிட்ட ஒரு பைசா வாங்காத எங்களுக்கு கேஸ் ஜெயிச்சு கொடுத்து ஜெயிச்சுக்கு 6 கோடி ரூபாய் வருவிச்சு. அது ஒரு 1 இயர் டிலே ஆகிட்டு காசு கொடுத்தாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதை ஃபேஸ் பண்ணி நாங்கள் வாங்குவோம். அந்த டைம்ல எந்த லீடரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நாங்க கடவுளா நினைக்கிறது செகண்ட் திங் சார் அவரை. இப்போ நாங்க எல்லா லீடரும் விட்டுன்ட்டு நாங்க சொல்லல, பட் அந்த டைம்ல லீடர் மாதிரி மோசம் பண்ண லீடர் இருந்தாங்க. முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், 25 ஆண்டுகள் வந்து தொழிலாளிகளுடைய வேதனை அத வார்த்தைகளில் வந்து வர்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட நான் இருந்தவன். அதுக்கு முன்னாடி கூட தொழிலாளிகளுடைய நன்மை வந்துட்டு அடைந்தே தீரணும். இது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை காட்டிலும் மிக மிக குறைந்த கூலிக்காக உயிரை தியாகம் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள், உயிரை தியாகம் செய்து கொண்டிருந்து இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக தங்கத்தினை தங்களுடைய உயிரை கூட வந்து துச்சமென மதித்து அவர்களுடைய உயிரை கூட பணயம் வைத்து தங்கத்தை எடுத்து இந்த அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறது மூலமாக இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தங்களுடைய பாத்திரம் இருக்கிறது என்பதை இங்கு நேரத்தில் நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் அரசனுடைய முன்னேற்றத்திற்கே பாடுபட்டவர்கள் இன்று எப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வார்த்தையிலே அதை நாம தெளிவாக சொல்ல முடியாது. திடீர்னு கம்பெனியை மூடிட்டு வெளியில போன்ட்டான். The workers were suddenly and abruptly thrown outside without any kind of a alternative package. அன்னைக்கு இருந்த அந்த ரிட்ரென்ச்மெண்ட் பெனிஃபிட் தொழிலாளிகளுக்கு ஜஸ்ட் ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 60,000-70,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப கேவலமான ஒரு நிலைமை.
அன்னைக்கு அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், இத வந்து வேடிக்கை தான் பார்க்க அவங்களுக்கு கண் இருந்ததோ தவிர, எண்ணங்கள் இருந்ததோ தவிர, இதுக்காக வந்து ஒரு துடிப்பு இல்லை. கம்பெனி மூடப்பட்டது, அமைதியா இருந்துச்சு ஊரு. ನೋವೇರ್ ಇನ್ ದಿ ಕಂಟ್ರಿ, ಈ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಮೂಲೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಇಂಥ ಒಂದು ಘಟನೆ ನಡೆದಿರೋದಿಲ್ಲ. 3000ಕ್ಕೂ ಹೆಚ್ಚಿನ ಕಾರ್ಮಿಕರು ಇತ್ತೀಚೆಗೆ ಬಂದು ಬೀದಿ ಪಾಲು ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅವರ ಭವಿಷ್ಯ ಏನು, ಅವ್ರ ಊಟಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿ ಏನಾಗೋದು ಅನ್ನೋ ಒಂದು ಕರುಣೆ, ಅನ್ನೋ ಒಂದು ಚಿಂತನೆ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಅಂತ ಒಂದು ಅನಾಹುತ ಬಂದು ನಡೆದಿದೆ. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட வந்து தொழிலாளிகள் அமைதி காத்து 25 வருஷம் பொறுமையா இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மாடிஃபைடு விஆர்எஸ் ஸ்கீம், இந்த அரசாங்கத்தினுடைய எந்த மாசம் வந்து 2001 6/11/2001 தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா வந்து விடுக்கப்பட்ட அந்த சர்க்குலர்ல கிடைக்கக்கூடிய அந்த சிஸ்டம் பிரகாரம் 100% விஆர்எஸ் பேக்கேஜ். ஸோ அந்த 100% விஆர்எஸ் பேக்கேஜுக்காக வந்துட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு இன்னைக்கு நம்மளுடைய மதிப்பிற்குரிய திரு சென்னமாளிகை அவருக்கு, சென்னமாளிகையை பற்றி சொல்லணும்னு சொன்னா, ஒரு நிர்வாகத்துல ஒரு மேனேஜ்மெண்ட் தரப்புல இருக்கக்கூடியவர்கள் எப்பவுமே வந்து தொழிலாளிங்க என்ன பண்ணுவான், மேனேஜ்மெண்ட்டுக்காரங்களும் திட்டுவாங்க. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். மேனேஜ்மெண்ட்டுக்காரன் ஏமாத்துறான், தொழிலாளி ஏமாத்துறான், தொழிலாளி. பட் என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நானும் ஒரு தொழிற்சங்கத்துல தலைவரா இருந்ததுனால சொல்றேன், சென்னமாளிகா இஸ் எ ஜெம் அமாங் தி ஜெம், பெரல் அமாங் பெரல். இப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்யக்கூடியவர்கள் மனித குலத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த அவலமான கஷ்டத்தையே நிலைமையை வந்து புரிந்து கொண்டு அவர்களுக்காக வெளியில வந்துட்டு செய்யறாருன்னு சொன்னா, அப்படிப்பட்ட மனிதர்களில் மாணிக்கம் கிடைப்பது மிக மிக அரிது. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியாது. தொழிலாளிகளுக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு தேவகவுடா வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது என்ன பண்ணாரு, சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது என்ன பண்ணாரு அப்படின்ட்டு பேசுவாங்க. ஏன்னா பேசுறதுக்கு டீ கடையில உட்காந்து என்ன வேணா பேசலாம். ₹1 ₹2 டீ குடிச்சிட்டு அங்க தேவகவுடா பத்தி பேசுவாங்க. நம்ம இதுதான் வந்து மனித இயல்பு. ஆனா இதே நம்மளுடைய சென்னமாளிகை அப்ப டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் பர்சனல் டிபார்ட்மெண்ட் மைன்ஸ் மூடிட்டு பிறகுதான் வந்து நாங்க 2 பேருமே வந்துட்டு பல விஷயங்கள்ல வந்து பரஸ்பரமா என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம பேசும்போது, தொழிலாளிக்கு நடந்த வேஜ் ரிவிஷன் செட்டில்மெண்ட் 250 rupeesல வந்து நின்றுச்சு, அதோட மேல வந்து ஏறல அப்படின்னு சொல்றது தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா அன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்த ஸ்ரீ H.V. தேவகவுடா அவர்கள் செக்ரட்டரியேட்டுக்கு சொல்லியிருக்காரு, என்னுடைய தொழிலாளிகள் as per the Trade Union Act 1926 ஒரு தொழிலாளிக்கு வந்துட்டு ஒரு வேஜ் ரிவிஷனை பத்தி பேசணும்னு சொன்னா, செய்யணும்னு சொன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெகக்னைஸ்டு ட்ரேட் யூனியன்னால மட்டும்தான் வந்து இதை செய்ய முடியும். அதனால அவங்க என்ன ப்ரொபோசலை கொடுக்குறாங்க, 250 rupees இல்லை, அதை விட மேற்படி எவ்வளவு வந்துட்டு நீங்க கேட்டாலும் சரி அதை செய்து தரதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதன் அடிப்படையில கூட அங்கதான் வந்து அரசியல் விளையாடுச்சு. எங்க தேவகவுடா வந்துட்டு செஞ்சுட்டாக்கா அந்த பார்ட்டிக்கு வந்து பேர் வந்துருமோன்னு சொல்லிட்டு அங்க இருந்த காங்கிரஸ்காரன் அத்தியந்தையா அதை கெடுத்து குட்டிச்சோரா பண்ணிட்டு அன்னைக்கு மட்டும் வந்து உங்களுக்கு வேஜ் டிவிஷன் அந்த ₹250 கூட சைன் போட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்துட்டு கம்பெனியை வந்து மூடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அதை சைன் போடாத இந்த மேனேஜ்மெண்ட், குப்தா, சென்னமாளிகை, எஸ் கிருஷ்ணன், இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாருமே சேர்ந்துக்கின்னு அவரை தேடுறாங்க அவருக்கு இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்கள் எல்லாம். ஆனாலும் கிடைக்கல. ஆனாலும் அத்தியந்தைய கிடைக்காததுனால அந்த வேஜ் டிவிஷன் ஆகல. அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கே தெரியும். கம்பெனி மூடப்பட்டது. இன்னைக்கு நம்ம 25 வருஷமா வந்து நம்ம கஷ்டப்பட்டோம். இப்போ நம்ம அண்ணன் பேசும்போது சொன்னாரு, இந்த தொழிலாளிகள் மத்தியில வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவருங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் இது ஃபேக்ட் தான். இப்ப கூட நான் MP கிட்ட பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ಎಲ್ಲಿ ರಾಜೇಂದ್ರನ್ ಅವರೇ, ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು, ಎಲ್ಲ ಗುಂಪಾಗಿ ಬರ್ತಾರಲ್ಲ, ಗುಂಪಾಗಿ ಬರ್ತಾರೆ, ಒಬ್ಬೊಬ್ರು ಒಂದೊಂದ್ ತರ ಬರ್ತಾರೆ, ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು, ಯಾವ್ದನ್ನ ಒಪ್ಕೊಳ್ಳೋದು,
இப்போ தொழிலாளிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, தொழிலாளிக்கு தொழிலாளியா நீங்க பண்ணீங்க பாருங்க. தொழிலாளிக்கு தொழிலாளி தலைவன்ட்டு நீங்க யாரெல்லாம் பண்ணீங்களோ, இன்னைக்கு அவங்கள பற்றி நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கோ, நீங்க எங்க இருக்கிறீங்க. அவங்களும் வந்து உங்களை போல வந்துட்டு தெருவில் சுத்தி இருந்தவங்க தான். இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன ஆயிருக்குது, எப்படி அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு மேல வளர்ச்சி ஆயிடுச்சு, பொருளாதார ரீதியில வந்து அவங்க எப்படி கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க, எப்படி நீங்க மட்டும் அப்படியே இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சோ அப்ப யாரு இதுல வந்து துரோகம் பண்ணுது, யாரு இதுல காட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தொழிலாளிகள் தான். பணம் உங்ககிட்ட இல்ல, பஸ்ல போறதுக்கு கூட காசு இல்ல, சொந்தமா வந்து ஒரு வண்டி இல்ல. ஆனா இப்போ அவர் சொன்னாரு இந்த மாதிரி வந்துட்டு தொழிலாளிங்க வந்துட்டு குரூப்பா பிரிறாங்கன்ட்டு. எஸ், டெல்லிக்கு ஒருத்தன் ஓடுறான். யாரு? உங்க தொழிலாளியில ஒருத்தன் டெல்லிக்கு போறான். அங்க போயிட்டு எம்பி கிட்ட பேசி அங்க போயிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறான். செக்ரட்டரியேட் போறான், அங்க போயிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறான். அவனுக்கு தேவை கம்பெனி. நம்மளுக்கு பட்னி இருக்குது, நம்மளுக்கு சோறு இல்லையே, அதை பத்தி அவனுக்கு யோசனை இல்லை. ஏன்னா அவன் வந்து நல்ல வசதியா இருக்கிறான். ஆனா உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்க டெல்லிக்கு போக முடியாது அடிக்கடிக்கு. ஆனா இவங்க போறாங்க டெல்லி. இப்போ லாஸ்ட் டைம் பார்லிமெண்ட் செஷன் நடந்துன்னு 2 பேர் போய்க்கிறாங்க. இவங்க ஒத்தையா போயிட்டு அங்க போயிட்டு டிவிஷனை காட்டுறான். இவன் ஒரு லெட்டர் போட்டுனா நம்ம விஜயராகவன் சொல்லுவாரு, லெட்டர் எடுத்துக்கின்னு போயிடுறாங்க சார், அங்க குரூப் ஆயிடுச்சு. ஒரு லெட்டர் போட்டாவே அவன் ஒரு தலைவர், அவன் பக்கத்துல வந்து ஒரு 7 பேர் செக்ரட்டரிஸ். இவங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்றதுன்னா அவங்களுடைய பாலிசியை அவங்களுடைய ப்ரோக்ராம அங்க திணிக்க பாக்குறாங்க. பட் இதெல்லாத்தையும் வந்து மீறி இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை வந்துட்டு நம்ம எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, உங்களுக்கு வந்துட்டு துரோகிங்க வெளியில இருந்து இல்ல, அரசியல் ரீதியா கூட எந்த தலைவரும் வந்து உங்களுக்கு துரோகியும் கிடையாது. ஐக்கிய குஜரால் பிரைம் மினிஸ்டரா இருந்தார். அந்த டைம்ல வந்து செக்ரட்டரியல் குரூப், அரசாங்கத்தினுடைய செக்ரட்டரியல் குரூப் என்ன பண்ணாங்கன்னா கம்பெனியை மூடிடணும்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. டிசிஷன் அவங்க எடுத்துட்ட பிறகு வேற வழி இல்லாத தங்கவயல இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாரையுமே வந்து நம்ம மாநிலத்துல வந்து இருக்கக்கூடிய ஜனதாதள் எம்பி, பெங்களூர் நார்த் எம்பி நாராயணசாமி, மாநில ஜனதாதள் கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீ BL சங்கர், அவரும் வந்துட்டு முன்னாள் மத்திய அமைச்சர். இவங்க 2 பேரையுமே வந்துட்டு நான் கான்டாக்ட் பண்ணி டெல்லியில வந்துட்டு பிரைம் மினிஸ்டரை வந்து மீட் பண்ணியே தீரணும், இந்த செக்ரட்டரியல் குரூப் எடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை வந்துட்டு வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மட்டும் இல்ல திட்டத்தை வந்து வாபஸ் வாங்குறது மட்டும் இல்ல, இந்த ICICI சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து பேக்கேஜ்ல வந்துட்டு அவங்க வந்து ஒரு 250 crores கொடுத்தா மைன்ஸ் வந்து ரிவைவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த வார்த்தைக்கு கூட அதுக்கும் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றதுக்காக அன்னைக்கு அந்த ஏற்பாடு நம்ம பண்ணோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் வந்து செஞ்சது யாரு? அன்னைக்கு ஐக்கிய குஜராத்ல மீட் பண்ணி வச்சு இந்த 35 MP ஆர்கனைஸ் பண்ணோம், 1-2 பேர் இல்ல. இந்த தலைவருங்க, அதாவது ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, CPI, RPI, இப்படி எத்தனை கட்சி இருந்துச்சு அத்தனை கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரையும் வந்து டெல்லியில இருக்கிற பல மாநிலங்கள்ல சேர்ந்த எம்பிங்கள 35 எம்பிங்களை வந்து சேர்ந்து ஐக்கிய குஜராத்ல போயிட்டு மீட் பண்ணி இந்த செக்ரட்டரியல் குரூப் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு கேட்டாரு. Honorable Prime Minister of this country at that time, Sri ஐக்கிய குஜரால் ji has asked. அன்னைக்கு நம்ம MP KH முனியப்பா, இந்த மொத்தம் ப்ரோக்ராமும் வந்து நாங்க ஆர்கனைஸ் பண்ணது நம்ம. ஆனா லோக்கல் MP வேணும்ன்றதுக்காக அவரை வந்து நாங்க முன்ன வச்சோம். அவர் எந்த வேலையும் பண்ணல. 35 பேர் ஆர்கனைஸ் பண்றது நாங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணது நாங்க. ஆனா வந்து நம்ம லோக்கல் MP வேணும்ன்றதுக்காக அவரை வந்து முன்ன கூட்டின்னு போயிட்டு நிக்க வச்சோம். அவர் பேசும்போது என்ன பண்ணாருன்னா, ஐக்கிய குஜரால் அவர்கிட்ட பேசும்போது செக்ரட்டரியல் குரூப் இந்த மாதிரி வந்து மூடுறதுக்கான திட்டத்தை வந்து எடுத்துக்கிறாங்க, அதை வாபஸ் வாங்கணும். இஸ் இட் தட்ஸ் ஆல் அப்படின்னு கேட்கிறாரு. இமிடியட்லி ஐ வில் see that it is cancelled என்றார். கூடவே தி ICICI பேக்கேஜ்ல கொடுத்தாங்க பாரு அந்த 250 crores, அதுவும் வந்து எங்களுக்கு சாங்ஷன் பண்ணீங்கன்னா the workers will be resolved and the problem of the employees will be resolved, the mining will be revived and rehabilitation take place அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அந்த MP பேசல.
முன்ன வச்சோம், ஆனா பிரீஃபா வந்து அவரால் பேச முடியல. திஸ் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ். இயலாம தான் அதுக்கு காரணம். நம்மளுடைய நிலைமை, நம்ம யாரையோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டு அனுப்பிடுறோம். அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி, கிரைட்டீரியா இதெல்லாம் இருக்குதான்றது நம்ம பாக்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்னைக்கும் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு வந்து. ஸோ எதுவுமே நம்ம செய்யலைன்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வரல. இன்னைக்காவது இப்போவாவது நம்ம மாண்புமிகு திரு சன்னமாளிகை அவர்கள் ஹைகோர்ட்ல இப்படி ஒரு டிசிஷனை வந்து வாங்கி கொடுத்துக்கிறாருன்னு சொன்னா, ஹைகோர்ட்ல ஆகட்டும் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் ஆயிருக்குது. என்னன்னு சொல்லிட்டு ஆயிருக்குது, தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் கேபினட் டிசிஷன் மஸ்ட் பி இம்ப்ளிமெண்டட் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு ஆர்டர் பண்ணி? சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆச்சு? More than 15 years. What happened to the order? Supreme Court order. The pleasure of the government. அப்படின்னா என்ன? Pleasure of the government. அது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் எந்த மாதிரியான வேலையை வந்து ஒரு அரசாங்கத்தால செய்ய முடியும். அரசாங்கத்தை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மேன்மைப்படுத்துறியோ, இப்ப நீங்க எடுத்துக்கிறீங்க பாரு, ஒரு உத்தமமான ஒரு டிசிஷன் ஆளுங்கட்சியால தான் மட்டும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல வந்து ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட வந்துக்கிறீங்களே, இதுதான் நீங்க உங்களுடைய சாணக்கியத்தானம், உங்களுடைய புத்திசாலித்தானம். யாரெல்லாம் வந்து கழிக்கணுமோ அதெல்லாம் நீங்க கழிச்சுட்டு எதை வந்து செய்யணுமோ, தொழிலாளி வர்க்கம் மொத்தமா வந்து 3500 குடும்பமும் 1000 பேர் செத்து இருக்கிறாங்க, செத்தவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு கண்டிப்பா வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து வந்திருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு மல்லேஷ் பாபு அவர்கள் வந்து வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிருந்தே வந்துட்டு பல விதமான சிக்கலுக்கு அடிப்படையில உங்க தொழிலாளிகளே வந்து இது வந்து எப்படின்னா அவர் பண்ணக்கூடாது, உங்களோட சேரக்கூடாது அப்படின்ட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க. யார கிறிஸ்துவ சங்கத்தின் தலைவர் யாரும் இருக்கிறாங்களா உங்க இதுல? அது யாரும் தெரியுது, அவர் ஒருத்தர், அப்புறம் திவாகரன் ஒருத்தர், இவங்க எல்லாம் வந்துட்டு அடிக்கடிக்கு வந்துட்டு போயிட்டு டெல்லியில சரி இவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை வந்து தொழிலாளி சால்வ் ஆகணும்னு கிடையாது, இவங்களுக்கு கம்பெனி வேணும். சார் ನಮ್ಮ ಹತ್ರ ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಆಫ್ರಿಕಾದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ನಾವು ಅವ್ರಿಗೆ ಕಂಪನಿ ನಮ್ಮ ಕೊಟ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಸ್ತಾರೆ. ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಬಂದು BGML ಕಾರ್ಮಿಕರು ಯಾವ ರೀತಿ ನೀವು ಎಲ್ಲಾದ್ರೂ ಎಲ್ಲ ಸತ್ತೋದ್ರೂ ಸರಿ இவருக்கே கம்பெனி ಬೇಕು. சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மறந்துட்டு யார் என்ன பண்றானோ அவன் சுயநலத்த புத்தி அவனோட போயிட்டோம். நம்ம பொதுநலமா வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய மொத்தமா தொழிலாளி வர்க்கத்துக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலியமா வந்து நம்ம வெற்றியை தேடி தரணும். பல விஷயங்களை வந்துட்டு நம்ம பேசினா பிரயோஜனம் கிடையாது. இப்ப நடக்கக்கூடிய காரியங்கள் வந்துட்டு நீங்க 28ஆம் தேதி இன்னைக்கு யார் சேர்ந்திருக்கிறீங்களோ ஒட்டுமொத்தமா அந்த 3500 தொழிலாளி குடும்பம் வரணும். அலைக்கடல திரண்டு வந்தாதான் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு வெற்றி பெறும். இப்ப நான் வர வைக்கிறேன்னு சொன்னா அவர்கிட்ட சொன்னேன் சார், அவர் என்ன கேட்டாரு, மாண்புமிகு MP ಯಾಕ ಇಷ್ಟು ಜನ ಬರ್ಬೇಕಾ அப்படின்னு. ಇಲ್ಲ ಅವರೆಲ್ಲ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನ ಬಂದು ಭೇಟಿ ಮಾಡಲೇಬೇಕು ಅಂತ ಖುದ್ದಾಗಿ ಇದ್ದಾರೆ. அவங்கள வந்து உங்களை மீட் பண்ணோம், எங்களுடைய பொறுப்பு வந்து உங்ககிட்ட கொடுத்துடணும், நீங்க மனசு வச்சா முடியும் அப்படின்றத வந்துட்டு அவங்க நம்புறாங்க. அதனால அவங்க சேர போறாங்க, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து ஒரு முறை பார்த்துட்டாங்கன்னா இந்த நிகழ்வு நம்ம மீடியா இருக்கிறாங்க இல்லையா, இந்த மீடியா என்ன பண்ணணும்னு சொன்னா வெறும் இங்க போட்டோ எடுத்துட்டு போக மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா த்ரூ அவுட் கண்ட்ரி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து டெல்லி வரைக்கும் ரீச் ஆகிற மாதிரி ಅದಕ್ಕೆ வேண்டிய ಏರ್ಪಾಡುಗಳು வந்து அவங்க பண்ணுவாங்க. ಕೆಜಿಎಫ್ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಭೆ, ಕಾರ್ಮಿಕರ ಸಭೆ, ಒಂದು ಸಮ್ಮೇಳನ ಇಲ್ಲಿ ನಡೆದಿದೆ. ಅವ್ರಿಗೆ ಹೈಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಏನು ಆದೇಶ ಆಗಿದೆಯೋ ಅದು ಎಷ್ಟು ಕೋಟಿ ಆದ್ರೂ ಆಗ್ಲಿ, ಅದು 200 ಕೋಟಿ ಆಗುತ್ತೋ 300 ಕೋಟಿ ಆಗುತ್ತೋ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಚಿಂತನೆ ಬೇಡ. ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಬಂದು ದೇಶವನ್ನು ಬಂದು ಕಾಪಾಡಿದವರು, ದೇಶದ ಐಕ್ಯತೆಗೆ, ದೇಶದ ನಮ್ಮ ಆರ್ಥಿಕ ಮೇಲ್ದರ್ಜೆಗೆ, ಫಾರ್ ದಿ ಎಕನಾಮಿಕ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಫ್ ದಿಸ್ ಕಂಟ್ರಿ ಈ ಕಾರ್ಮಿಕರು ಬಂದು ದುಡಿದಿದ್ದಾರೆ, ಪ್ರಾಣವನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಂತವರಿಗೆ ಬಂದು 200 ಕೋಟಿ ಇಲ್ಲ 300 ಕೋಟಿ ಬಂದು ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ನಮ್ಮ ಕೇಂದ್ರದ ಮುಖ್ಯ ಸಚಿವರುಗಳು ಎಲ್ಲರೂ ಬಂದು ನಮಗೆ ಸಹಕಾರ ನೀಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ಪ್ರಹ್ಲಾದ್ ಜೋಶಿ ಅವರು ಕೂಡ ಬಂದು ಒಂದು ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ ಆಲ್ರೆಡಿ. ಅವರು ಒಂದು ಹೇಳಿದ್ದೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ
ನಮ್ಮ ಹೈಕೋರ್ಟ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಪರವಾಗಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಆದೇಶ ಆದ್ರೆ ನಮ್ಮ ಸರ್ಕಾರದ ವತಿಯಿಂದ ನಾವು ಅಪೀಲ್ಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಮಾತನ್ನ ಕೂಡ ಒಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದನ್ನ ಬಂದು ನಾವು ಬಂದು ಅವ್ರನ್ನ ಬಂದು ಭೇಟಿ ಮಾಡ್ತೀವಿ. ಈಗ ತಾನೇ ಬಂದು ನಮ್ಮ ಇವರು ಕಾರ್ಮಿಕರೆಲ್ಲ ಕೆಲವರು ಹೇಳಿದ್ರು, ಸರ್ ನಮಗೆ ಬಂದು ಎಲ್ಲಾ ಪಕ್ಷದ ಸಹಕಾರನೂ ಬಂದು ಬೇಕಾಗತ್ತೆ ಅಂತ. ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ ನನ್ನ ಇನ್ಫ್ಲೂಯೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತ ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಆಗ್ಲಿ ಅಥವಾ ಬಿಜೆಪಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತ ವಿಜಯೇಂದ್ರ ಆಗ್ಲಿ, ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಬಂದು ರಾಷ್ಟ್ರೀಯ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತ ಸನ್ಮಾನ್ಯ ಪೂಜ್ಯ ಎಚ್.ಡಿ. ದೇವೇಗೌಡರಾಗ್ಲಿ, ಇವರೆಲ್ಲರೂ ಬಂದು ನಮಗೋಸ್ಕರ ಬಂದು ಲೆಟರ್ ನ ರೆಡಿ ಮಾಡಿ ಅವ್ರ ಲೆಟರ್ ನ ಬಂದು ತಗೊಂಡೋಗಿ ನಮ್ಮ ಆನರಬಲ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಫಾರ್ ಮೈನ್ಸ್ ಅವ್ರನ್ನ ಬಂದು ನಾವು ಭೇಟಿ ಮಾಡುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಕೊಡ್ತೀವಿ. ಇದನ್ನ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ. ಇದನ್ನ ಕೊಡುವಾಗ ಏನಾಗುತ್ತೆ, ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಬರುವಂತ ಬಜೆಟ್ ಸೆಷನ್ ನಲ್ಲಿ ಇದನ್ನ ಬಂದು ಅವ್ರ ಕ್ಯಾಬಿನೆಟ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಮಂಡಿಸಿ ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಅವ್ರು ಅಪ್ರೂವಲ್ ಮಾಡಬೇಕಾದ ಕರ್ತವ್ಯ ಆಗಿದೆ. ಈಗ BGML ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಈಸ್ ಓವಿಂಗ್ ನಿಯರ್ಲಿ ಅರೌಂಡ್ ಥೌಸಂಡ್ಸ್ ಆಫ್ ಕ್ರೋರ್ಸ್ ಟು ವೇರಿಯಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್. ಸಾಲ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ, BGML ಸಾಲ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಈ ಸಾಲ ಎಷ್ಟೇ ತಗೊಂಡಿದ್ರು ಕೂಡ ನಮ್ಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ಸಾಲದ ಹೇಳಿದ್ದೀನಿ ನಾನು, ಅವ್ರು ಎಷ್ಟೇ ತಗೊಂಡಿರ್ಲಿ, ಕಂಪನಿ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಅವ್ರು ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ರಿಟರ್ನ್ ಅವ್ರು ಹೆಂಗ್ ಮಾಡ್ತಾರೋ ಅವ್ರು ಮಾಡ್ಬರ್ಲಿ. ಕಂಪನಿ ಮಾರ್ತಾರೋ ಅದ ಬಿಡ್ತಾರೋ ಅದು ನಮಗಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಸೇರ್ಬೇಕಾಗಿದ್ದ ಅದು ಅರ್ಹತೆ ಅವ್ರಿಗಿದೆ. ಆ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಸೇರಬೇಕಾದ ಕಾನೂನು ರೀತಿಯಾಗಿ ಬಂದು ಕೂಡ ಬಂದು ಅದಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದನ್ನ ಹೆಂಗಾದ್ರೂ ಮಾಡಿ ನೀವು ಕೊಡಿಸ್ಬೇಕಾದ ಜವಾಬ್ದಾರಿ ನಮ್ಮ ಸರ್ಕಾರಕ್ಕಿದೆ. ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದ ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಬಂದು ನಾವೆಲ್ಲ ಬಂದು ಸೇರಿ ಅವ್ರಿಗೆ ಕೊಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಈ ಮಾತನ್ನ ಬಂದು ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ರಿಗೂ ಬಂದು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಮ್ಮ BGML ಕಾರ್ಮಿಕರು ಸೇರ್ಬೇಕು. இங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கண்டிப்பா வரும். நீங்க மட்டும் வந்தா போதாது. உங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து நீங்க ஒரு திருவிழாக்கு போனா நீங்க வரீங்கல்ல, உங்க மாமனாரு மாமியாரு மச்சனை வீட்டுல வந்து கல்யாணம் ஆச்சுன்னா சாவாச்சுன்னா வந்து குடும்பத்தோட போறீங்கல்ல, அந்த மாதிரியா நினைச்சுக்கின்னு இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு ஒரு பெருவாரியான ஒரு குடும்ப நிகழ்ச்சியா வந்து நீங்க குடும்பத்தோட வரணும். அததான் பார்த்தாதான் அதுதான் நியூஸ். மனுஷனை நாய் கடிச்சாதான் நியூஸ் இல்ல, நாய் வந்து மனுஷனை கடிச்சாதான் நியூஸ் இல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நாய் நார்மலா வந்து நம்மளை கடிக்குது, அது நியூஸா? ஆனா நம்ம நாயை கடிச்சாதான் நியூஸ். சோ ஆகையினால இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கணும்னு சொன்னா, பெருவாரியா வந்து அலைக்கடல் என்ன இந்த மைனிங் பகுதியில் இருக்கிற நம்ம ஒட்டுமொத்த பஞ்சாயத்துக்கும் தலைவர் வந்துக்கிறாரு, VC கணேசன் அவர்கள். ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் நீங்க லெட்டர் கொடுத்து அந்த பஞ்சாயத்துல இருக்கிற தலைவருங்களா அந்த ஃபேமிலிகளை வந்துட்டு வீடு வேணும்னு கேக்குறீங்கல்ல. யாருக்கு? STBPல இருக்கிற தொழிலாளிக்கு மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு, அவர் தொழிலாளி இல்ல, அவர் முன்னாள் தொழிலாளி, அவரையும் கூட்டினாங்க. வீடு வேணும்னா அவருக்கும் சேர்த்துதான். இப்ப நம்ம வந்து வீடு வாங்கி கொடுக்கறது ஒன்லி ஃபார் STB எம்ப்ளாயிஸ் கிடையாது. 10,000 குடிசை இன்னைக்கு 5 மைன்ஸ்ல இருக்குதுன்னு சொன்னா 5 மைன்ஸ்ல இருக்கிற தொழிலாளிகளாகட்டும் அல்லது முன்னாள் தொழிலாளிகளாகட்டும் அல்லது தொழிலாளிக்கு சம்பந்தப்பட்ட தொழிலாளிகளாகட்டும் யாருன்னா இருக்கட்டும், நம்ம மண்ணின் மைந்தர்களாக அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த தொழிலாளி குடும்பத்துங்கள்ல மைன்ஸ் வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களும் அந்த வீடு கிடைக்கணும். சோ அப்படி கிடைக்கணும்னாக்கா என்ன பண்ணோம், அவங்களும் வரணும். சோ ஆகையினால நீங்க எப்படி பண்ணணும்னாக்கா ஆர்கனைஸ் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களே, தெருவில் இருக்கிறவங்களே, அந்த பஞ்சாயத்துல இருக்கிறவங்களே, அந்த நகரசபை கவுன்சிலர் யாரா இருந்தாலும் சரி இவங்க எல்லாரையும் வந்து நீங்க கூப்பிட்டுக்குன்னு அந்த நிகழ்ச்சியை வந்து வெற்றிகரமா வந்துட்டு அரசியல் பாகுபாடட்டு ஒரு மனித நேயமான ஒரு விஷயத்த இதை நினைச்சுக்கின்னு எல்லாருமே வந்து நம்ம அங்க சேரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆர்கனைஸ் பண்ணுவீங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட. ஏன்னா நீங்க கேட்க போறது வந்து ₹1 ₹2 கிடையாது. அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறது வந்துட்டு ஒரு தொழிலாளிக்கு வந்து குறைஞ்சபட்சம் ₹6 லட்சம் சொன்னா இன்டு 3500 எம்ப்ளாயிஸ் சொன்னா நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கணும். So it is a very big demand to the government of India. So when there is a very big demand to the government of India, the appeal must also be very sound. So அதனால இந்த மாதிரியான ஒரு சவுண்டான ஒரு அப்பீலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா மக்கள் புரட்சி, மக்களுடைய எழுச்சி, ஜனநாயகத்துல வந்துட்டு எப்ப ஜெயிக்குதுன்னு சொன்னா எங்க பெருவாரியான மக்கள் இருக்கிறாங்களோ, எப்ப மெஜாரிட்டி இருக்குதோ அங்கதான் ஜெயிக்குது. ஸோ த டெமோக்ரஸி வின்ஸ், எம்ப்ளாயிஸ் வில் வின். ஸோ அதனால தொழிலாளிங்க தயவு செஞ்சு இதை நான் ரொம்ப உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கிறேன். நான் பல போராட்டங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்காக. அப்பெல்லாம் நான் எந்த தொழிலாளியும் முன்னாடி வந்து நில்லுங்கன்னு கூட சொன்னதில்லை, நீங்க நின்றுதும் கிடையாது. கம்பெனி எடுத்துக்கிட்டு என் கூட டெல்லிக்கு வாங்கன்னு கூட கூப்பிட்டுக்கிறேன், பிரியா உங்களை கூட்டின்னு போறேன். அப்போ பிரைம் மினிஸ்டர் தேவகவுடாஜி இருந்தாரு, எனக்கு சொன்னாரு
இங்க இருந்து நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப கூப்பிட்டு பார்த்தேன், அப்போ நீங்க வரல. இதெல்லாம் வந்துட்டு நீங்க செய்த சில 1-2 தவறுகள் பிழைகள் காரணமாக இன்னைக்கு பல துன்பங்களை வந்து நீங்க அதுக்கான துன்பங்களை வந்து இப்போ ராமர் கூட வந்து வனவாசத்துக்கு 14 வருஷம்னு சொன்னா அதோட டபுளா வந்து நீங்க 25 வருஷம் வனவாசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில வந்து இந்த நிகழ்ச்சியானது இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியானது வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இது வந்து உங்களுடைய கடமையாக கருத வேண்டும். மாண்புமிகு மலேஷ் பாபு அவர்களும் நம்முடைய வழக்கறிஞர் இன்னைக்கு அவர் குறிப்பிட்டது போல அவர் வந்து ஹைதராபாத்துக்கு டிக்கெட் எல்லாம் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே அவர் வந்து பிஜேபி தொழிலாளிக்கு என்னை பொறுத்து நம்மளாம் அவரு அடுத்த தெய்வமாத்தான் மாணவர். ஏன்னு கேட்டா நம்ம யாரோ நம்பி இன்னைக்கு வந்து நமக்காக வேண்டி வந்து இன்னைக்கு அவர் அவ்வளவு சிரமப்பட்டு வழக்கு வந்து இன்னைக்கு அது வெற்றிகரமா வந்து இன்னைக்கு முடிச்சு கொடுத்துருவாரு. அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய மதிப்புகள் தலைவர் KR அவர்களும் இன்னைக்கு அதை எப்படியாவது தொழிலாளிக்கு வாங்கி கொடுத்து அவருடைய பெரும் முயற்சியால இன்னைக்கு மலேஷ் பாபு அவர்களும் இன்னைக்கு இவங்க எல்லாம் வராங்க. இந்த கூட்டமானது அன்னைக்கு வந்து சொன்னது போல இது பிரச்சனை வெறும் செட்டில்மெண்ட் மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லா தொழிலாளி யார் பிஜிஎம்எல்ல பணிபுரிந்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் வீடு சொந்தமாக்கணும். நம்முடைய கோரிக்கை அசோசியேட்டிவ் கோரிக்கை ஒன்று செட்டில்மெண்ட் வீடு. அந்த வகையில எல்லாரும் இன்னிலேருந்தே இறங்கி நம்ம வேலை செய்யறதுக்கு அந்த கூட்டம் வந்து இதான் இறுதியான அவர் குறிப்பிடும் போது சொன்னாரு, இந்த கூட்டம் வந்து இறுதியான ஒரு கூட்டமா இருக்கணும். அது அந்த வகையில நம்ம எல்லாம் இணைய இறங்கி அந்த கூட்டத்தை வெற்றிகரம் பண்ணி முடிச்சு கொடுக்கணும்ட்டு நம்ம உங்க அனைவரும் அசோசியேஷன் கேட்டுக்கொண்டு ಕಡೆಸಿಯ ನಮ್ಮುடைய ಚಿನ್ನದ ನಾಡು ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಇದೇ ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಅಕ್ವಾ ಅಂಡರ್ ವಾಟರ್ ಟನಲ್ ಮೇಳವನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಾಗಿದ್ದು ಸಾರ್ವಜನಿಕರು ಕುಟುಂಬ ಸಮೇತ ಒಮ್ಮೆ ಭೇಟಿ ನೀಡಿ ಆಕರ್ಷಕ ಆಟಗಳು, ಬಾಯಿಗೆ ರುಚಿ ನೀಡುವ ವಿಭಿನ್ನ ಖಾದ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆಕರ್ಷಿಸುತ್ತಿವೆ. ಸ್ಥಳ ಅಶೋಕ್ ನಗರ, ಬಾಲಕೃಷ್ಣ ಲೇಔಟ್ ಹತ್ತಿರ, ಕೆಜಿಎಫ್. ಸಂಪರ್ಕಿಸಿ 8861299700.